மக்களவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் களத்தில் இறங்கியுள்ளார். நாம் அனைவருக்கும் தெரியும். என்ன சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது வாபஸ் பெறக்கூடிய கடைசி நாள் என்பதன் காரணமாக இன்றுடன் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. உறுதியாக ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார். மேலும் அவர் கேட்டுள்ள வாலி சின்னம் கிடைக்காமல் போனதன் காரணமாக தற்பொழுது பலா சின்னம் ஓபிஎஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக ராமநாதபுரத்தை தேர்வு செய்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களை வீழ்த்துவதற்காக ராமநாதபுரத்தில் பலா சின்னத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய பலா சின்னத்தில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடைசி நேரம் வரை வாலி சின்னம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் தேர்தல் ஆணையமோ பலா சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் போகாமல் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு பல கடிதங்களையும் அனுப்பியுள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளரான புகழேந்தி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் அதிமுகவின் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்திடம் புகழேந்தி அவர்கள் மீண்டும் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் தலைக்கு மீது இடிவிழும் அளவிற்கான செய்தி தற்பொழுது அதிமுகவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதற்கு பதில் கடிதங்கள் தேர்தல் ஆணையமானது நாளை காலை வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கப்படாமல் புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டுவிட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவின் கூட்டமே அழிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். ஏன் தமிழகத்தில் அதிமுக இருந்த அடையாளமே இல்லாமல் போகிவிடும் என்ப அளவிற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் மரண அடியை தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முன்வைத்திருக்கிறார். இதற்கான விவரங்கள் அனைத்தும் நாளை காலை 10:30 மணி அளவில் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற கடிதத்தின் பிறகுதான் தெரிய வரும். நமது சேனலில் மறக்காமல் பதிவிடுவோம். நாளை காலை 10:30 மணி அளவில் உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது பலா சின்னத்தில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ராமநாதபுரத்தில் அதிகமாக பெண் வாக்காளர்களை இருக்கக்கூடிய நிலையில் ஒருபோதும் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மாறாக அதிமுகவில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசியாக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்குகள் அதிகமாக செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பலா சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.